நிச்சயமாக நிகிதா, இயக்குனர் பாக்கியராஜின் இறுதி ஊர்வலம் தற்போது அவருடைய உடல் பெசன்ட் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. ஏராளமான பிரபலங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் பாக்கியராஜின் படங்கள் சிறிய வேடங்களில் தலை காட்டிய பாக்கியராஜை தனது புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் ஹீரோவாக துணிச்சலாக நடிக்க வைத்தவர் பாரதி ராஜா. ஹீரோ என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் சினிமா போட்டு வைத்திருந்த வரைமுறைகளை கடந்து மூக்கு கண்ணாடி, அப்பாவியான முகம் போன்ற தோரணையில் களமிறங்கிய பாக்கியராஜை அந்த கால ரசிகர்களுக்கும் பிடித்து போனதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. மௌன கீதங்கள் படத்தில் அவருக்கும் மனைவியாக நடித்திருக்கும் சரிதாவுக்குமான காட்சிகளில் உணர்வுகள் பேசும் மௌனத்தை அட்டகாசமாக படமாக்கியிருப்பார் பாக்கியராஜ். தனது குற்ற உணர்ச்சியையும் மனித மன உளவியலையும் அழகாக சொன்ன படங்களில் அதுவும் ஒன்று என்பது மாற்று கருத்தில்லை. அதே போல முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலம் தாய் குலங்களின் ஆதரவை முற்றிலும் தனதாக்கி கொண்டவர் பாக்கியராஜ். அவருடைய படங்களில் இது நம்மாளு முக்கியமான ஒன்று. சாதி பாகுபாடு, சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை கூர்மையான வசனங்கள் மூலம் விளாசி இருப்பார் பாக்கியராஜ். அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் பாக்கியராஜும் அவரது மாமனராக நடித்திருக்கும் சோமயாஜிலும் பேசும் வசனங்கள் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்திருந்தன. நடிப்போடு இசை அமைத்ததும் பாக்கியராஜின் சாதனைகளில் ஒன்று. பாடல்களின் இனிமையிலும் தன்னை நிரூபித்து காட்டியவர் பாக்கியராஜ். சினிமா மட்டுமல்லாமல் பத்திரிகையாளராகவும் முத்திரை பதித்தவர் பாக்கியராஜ். தான் நடத்திய பாக்கியா இதழின் கேள்வி பகுதியில் குட்டி கதைகள் சொல்லி பொதுமக்களை வியக்க வைத்தவர். அந்த குட்டி கதைகளுக்காகவே அந்த இதழை ஆர்வமாக வாசித்தவர்கள் ஏராளமானோர். இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட கே பாக்கியராஜ் சாதாரண கதையையும் சுவாரஸ்யமான திரைக்கதை மூலம் ரசிக்க வைத்தவர். ஒரு கதையை எங்கு ஆரம்பித்து எப்படி சொல்வது என்பதில் கே பாக்கியராஜ் அசாத்திய திறமை கொண்டவர் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை. அவருடைய திரைக்கதை யுத்தி இளம் இயக்குநர்களுக்கு பாடமாக இருக்கின்றன. எம்ஜிஆர் நடித்து பாதியில் நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இந்த படம் 4000 அடிகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் எம்ஜிஆர் நடித்த காட்சிகளை மட்டும் வைத்துக் கொண்டு புதிய திரைக்கதை எழுதி 1990ஆம் ஆண்டு அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் பாக்கியராஜ் நடித்து இயக்கினார். ருத்ரா, அம்மா வந்தாச்சு, ஞானப்பழம் போன்ற படங்களில் நடித்திருந்த பாக்கியராஜ் வேட்டியை மடிச்சு கட்டு படத்திற்கு பிறகு முதன்மை வேடங்களில் நடிக்காமல் இருந்தார். பின்னர் சம்திங் உனக்கும் எனக்கும் படம் மூலம் குணச்சித்திர வேடத்திற்கு திரும்பிய பாக்கியராஜ் உத்தமபுத்திரன், வாகை சூடவா, கணிதன், துப்பறிவாளன், முருங்கைக்காய் சிப்ஸ் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். சின்னத்திரை நிகழ்ச்சிகளையும் இயக்கியுள்ளார். அவரது பாக்கியராஜின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகரை அவரது உடல் அடைய உள்ளது. பாக்கியராஜ் நடிகை பிரவீனாவை காதலித்து 1981ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். கே பாக்கியராஜ் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக 1983ஆம் ஆண்டு பிரவீனா மறைந்தார். பின்னர் பாக்கியராஜின் டார்லிங் திரைப்படத்தில் நாயகியாக நடித்த பூர்ணிமா ஜெயராமை 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். மறைந்த திரைக்கதை மன்னன் பாக்கியராஜின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது.
காவல்துறை மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. மூத்த செய்தியாளர் பிரபு இணைந்து விவரங்களை வழங்கினார்.